அந்த சித்தர்கள் இவருக்கு காட்டாதனை எல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டினார்கள். அந்த அமிர்தபானத்தை உள்வாங்கிக் கொண்டு அவருடைய உடல் புலகிதமானது. இது என்ன சொல்லி அவரை வாழ்த்துறது அந்த சித்தர் கணங்களை? அவங்க தனக்கு பண்ணிய அருட்கரணையை என்னவெல்லாம் சொல்லி வாழ்த்துறது அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறாரு. அதுல இவருக்கு தசநாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 விதமான நாதங்கள். அதை நம்ம ஏற்கனவே திருமந்திர சின்னவையில நிறைய தடவை பார்த்துட்டோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிறதுல தப்பு இல்லை. தசநாதங்கள்னா இது புறத்தே கேட்கக்கூடிய ஒலிகள். இது மாதிரி இல்லை, நம்ம உடம்புக்குள்ள காதின்றி கட்டலான ஒரு அருள் அனுபவ நாதம் அந்த தசநாதம். இந்த 10 வித நாதங்களும் கூட ஒரு ஜீவனுக்கு கிடைக்கலாம். இந்த 10ல் ஏதேனும் ஒன்றும் கூட கிடைக்கலாம். இது ஒன்றும் 10 கிடைச்சானாலும் பெருமை இல்லை, 10ல் 1 கிடைச்சானாலும் சிறுமை இல்லை. ஆனால் அருள் அனுபவத்தை உள்வாங்கிறதான் பெருமைக்கெல்லாம் பெருமை. அதை மீண்டும் அவர் சொல்லார், தசநாதங்கள் 10 கிடைச்சது. அந்த 10 நாதங்களும் எனக்கு அந்த நாதத்வனி எதை கிடைச்சதுன்னா என்னுடைய சரீரத்தில் உண்டான 96 தத்துவங்களும் ஓடும்படியான ஒரு திருக்கரணையை செய்து. எப்படி ஒரு சிந்தனை சிந்திக்கிறார் பாருங்க. உண்மையிலே தாய்மான சுவாமிகளை உள்வாங்கி கொண்டா ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட எனக்கு தனிமையில உட்காந்து சிந்திக்கும் போது எப்படி நம்மளால இவ்வளவு இதையும் உள்வாங்கிக்கிட்டு எப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்மளால வாய்ச்சொல்லாம் இவ்வளவு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கூட நான் நினைச்சு பாக்குறேன். இன்னும் இதுவும் இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதான். 10 விதமான நாதங்கள். அந்த 10 விதமான நாதங்களும் தன்னிடத்தில் உண்டானதால் தனக்கு என்ன அனுபவம் கிடைத்ததால் 96 தத்துவங்களும் ஓடும்படியான திருக்கரணை பண்ணியது. பேருணர்வை புரிந்து கொள்ளுமாறு அதை உணர்ந்து அனுபவிக்குமாறு ஒரு கருணையை பண்ணியது அப்படின்னு சொல்லும் போது 10 விதமான நாதங்கள் என்னன்னா மணி, கடல், யானை, சங்கு, குழல், மேகம், வண்டு, தும்பி, யாழ், பேரிகை. இது தசநாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தசநாதங்கள் ஏதோ பேரிகை அடிச்சு நம்மளை சொல்றது இல்லை. பேரிகை அடிச்சு அறிவிப்பு என்ன செய்வாங்கன்னா, அரசர்கள் பேரிகை அடிச்சு நாட்டு மக்களுக்கு எந்த செய்தியை தெரிவிக்கணுமோ அதை தெரிவிப்பார்கள். நம்மகிட்ட ஒலிக்கக்கூடிய பேரிகை என்ன செய்யுது, சங்கு என்ன செய்யுது அப்படின்னா திருக்கோயில்ல சங்கு ஊதுவாங்க. இந்த சங்கநாதத்தினுடைய துவனி என்ன செய்யுது அப்படின்னா அந்த சங்கநாதத்தினுடைய துவனி மகிழ்ச்சியினுடைய எல்லையை குறிப்பதாக அருளனுபவம். குழந்தை பிறந்தவொடனே சங்கு ஊதுவாங்க, அதாவது கொலவையிடுறது அப்படின்னு. அப்புறம் சாவுலையும் கூட சங்கு ஊதுவாங்க. அது எதுன்னா இந்த உடம்பு இனி ஒரு தலைக்கு கட்டுப்பட்டு இல்லை, அது ஃப்ரீ ஆயிடுச்சு. 96 தத்துவங்களும் நம்மளால போக்கடிக்க முடியல, உயிர் போய் அது போயிடுச்சு. அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை தெரிவிப்பதற்கான ஒலியாக இந்த ஒலிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப 10 விதமான நாடங்களும் நமக்குள்ள அருள் அனுபவமா கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டு நாம் மிகப்பெரிய பேரானந்த நிலையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது. இந்த நம்ம உடம்புல உண்டான எல்லா விதமான கட்டுக்களையும் அறுத்து எறியக்கூடிய ஒரு பெரிய கருணையை இது செய்து அந்த கரணங்கள் எல்லாம் நமக்கு எவ்வாறு தொழில்பட்டது. சித்தர்கணத்தை பார்க்கிறாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அந்த கரணங்கள் தான் இத்தனை காலமும் உருவமின்றி நம்மளை அலக்களிக்கக்கூடியது. கண்ணுனா கூட மூடிக்கிடலாம். ஏதோ ஒரு அழகான காட்சியை பார்க்குறோம், நம்ம மனம் திரிவுபடுது, நமக்கு இல்லையேன்னு ஏங்குது. எதுக்கு போய் பார்த்துட்டு அதுல போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த மன சலனம் வருதுன்னு தெரியுது, எதுக்கு அங்க போவானுப்பா வேண்டாம் அப்படின்னு விட்டுறலாம், கண்ணை மூடிக்கலாம். அந்த கரணங்கள் எதையும் பற்றாமல் அதுவாட்டுல ஓடிட்டே இருக்குது. இவைகளெல்லாம் சதுரங்க சேனைகளாக பயன்பட்டது. அருள் அனுபவம் உற்றவர்களுக்கு நம்மளை தலைவிண்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு சதுரங்க சேனைகளாக இந்த அந்த கரணங்கள் பயன்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த தசவார்த்தியங்கள் என்னவாக செயல்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த தசவார்த்தியங்கள் அத்தனையும் பேரிகை கொட்டி தன்னுடைய சந்தோஷத்தை, தாங்கள் அருள் அனுபவம் பெற்ற சந்தோஷத்தை தெரிவிப்பதாக அப்படி ஒரு கருணை பண்ணியது. சித்தர்கணங்களை பார்த்த பிறகு தனக்கு தன்னுடைய உடலில் ஏற்பட்ட மாறுதல், மனதில் ஏற்பட்ட மாறுதல், அந்த காரணங்கள் எப்படி தனக்கு துணையாகின அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னும் மீறி இருக்கு. ஏற்கனவே நேற்று நம்ம ஒரு பாட்டு பார்த்துட்டோம், ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய பகுதியில எனக்கு அந்த சித்தர்கணங்கள் எனக்கு என்னெல்லாம் செய்தாங்க, அவங்களுடைய மேன்மையும் பெருமையும் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க. கஜ, துரக முதலான சதுரங்க மனமாதி
கேள்வியில் இசைந்து நிற்ப பெரிகொண்ட தலமாறும் மும்மண்டலத்திலும் கிள்ளாக்கு செல்ல மிக்க தொவிதமது ஆய்கின்ற நாணங்கள் ஓலிட சிங்காசனாதிபர்கள் ஆகி திக்கு திகண்டமும் பூரண மதிக்குடை திகழ்ந்திட வசந்தகாலம் இசைய மலர் மீது உரை மனம் போல ஆனந்தம் இளைய மேல் கொள்ளும் வண்ணம் என்றைக்கும் அழியாத சிவராஜ யோகமாய் இந்திராதி தேவர்களெல்லாம் விஜய ஜய ஜய என ஆசி சொல்லவே கொலியிருக்கும் நும் பெருமை எளிதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கடமே. இப்ப இந்த சித்தர்களை பத்தி யாரெல்லாம் பாராட்டுறாங்கன்னா, ஜெய இப்ப ஒரு அரசன் வாரான்னா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக அப்படி ஒரு அதை கட்டியம் கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. குருநாதர்னார்னு சொல்லுவாங்க, ராஜாக்கு சொல்லுவாங்க. அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்த உடனே யாரெல்லாம் இதை சொல்றதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லல, இந்திராதி தேவர்கள் சொல்றாங்கன்னா அந்த சித்தர்கள் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணங்களை பற்றி இந்திராதி தேவர்கள் சொல்றாங்கன்னா ஜெய விஜய ஜெய ஜெய என்ன ஆட்சி சொல்லவே அவர்கள் இந்த கட்டியம் போடுறாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட இந்த சித்தர்கணங்கள் வருகின்றார்கள் அவங்க சொல்லாங்களாம். இவர்கள் என்ன செய்யறாங்க, கஜ துரக முதலான சதுரங்க மனமாதி கேள்வியின் இசைந்து நிற்ப 4 வகை படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படைன்னு 4 விதமான படைகள் அரசருக்கு இருக்கதாக ஒரு பாரம்பரியம். அது இருக்கவும் செய்யும். ஒரு ராஜான்னா இத்தனை விதமான படைகள் அவருக்கு இருக்கணும். அப்படின்னா அரசனுக்கு அது இலக்கணம் அழகு அப்படிங்கிறது. அப்ப 4 விதமான படைகள் எப்படி ஒரு ராஜாவுக்கு இருக்கு, அது மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கக்கூடிய 4 வகையான நம்மளுடைய அந்த கரணங்கள் எல்லாம் தொழில் அவைகளுடைய தொழிலை மாற்றி அமைத்து கொண்டு இந்த சித்தர்கணங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி அவர்கள் படை வீரர்களாக மாறிட்டாங்க. கஜ துரக முதலான சதுரங்கம் மனமாதி கேள்வியில் இசைந்து நிற்ப. இப்ப மனம் எனக்கு கட்டுப்படல, அது வேறொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி எனக்கு கட்டுப்படாமலாம் இல்ல, மனம் எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வேலையை செய்வதற்கு அது என்னை பணிந்து நிற்கு. அந்த அளவிற்கு சித்தர்கள் தங்களை வசம் செய்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கஜரக முதலான கஜ துரக முதலான சதுரங்க மனமாதி கேள்வியில் இசைந்து நிற்ப கடிகொண்ட தலமாறும் மும்மண்டலத்திலும் கிள்ளாக்கு செல்ல. இப்ப இது கிள்ளாக்கு இவை துருப்புச்சீட்டாக கைச்சீட்டாக இவைகள்லாம் போது. எது போது? 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களையும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இவை கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவ நிலைகள் இவைகளெல்லாம் கிள்ளாக்கு. இவைகளெல்லாம் ஒரு சீட்டாக பயன்படுத்தி கொண்டு நான் இன்னார்கிட்ட நான் அதிகாரம் வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் ஆணை வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப அந்த 6 ஆதாரங்களும் மும்மண்டலங்களும் நான் அந்த சித்தர்கணத்திலிருந்து ஒப்புதல் வாங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவைகள் இவர்களுக்கு வழிவிடுது. பேரங்க நாயகனை அடைவதற்கு, அருள்துணையை அடைவதற்கு, அந்த அருள் அனுபவத்தில் தோய்வதற்கு இவைகள்லாம் வழிவிடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவைகள் தானே நமக்கு தடையாக இருந்தது. அவைகளே வழிவிடும் போது நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறார். கஜ துரக முதலான சதுரங்க மனமாதி கேள்வியில் இசைந்து நிற்க கரிகொண்ட தலம் 6 தலங்கள் 6 ஆதாரங்கள் மும்மண்டலத்திலும் கிள்ளாக்கு செல்ல மிக தசவிதமது ஆய் நின்ற நாதங்கள் ஒலிட 10 விதமான ஓசைகள் இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கையின் ஓசைகள் 10 விதமானது. கடல் ஓசை, மணி ஓசை, சங்கோசை, இவைகள்லாம் இயல்பா நடக்கக்கூடிய ஓசை. ஆனா இந்த ஓசைகள் புறத்தே கேட்கக்கூடியது, புறத்தே ஒருத்தர் இசைக்க அதை இசைவிக்கக்கூடியது. புறக்கருவி கொண்டு புறத்தே ஒருவர் இசைக்க அது இசைவிக்கும். ஆனால் யாரும் இசைவிக்காமலே எனக்குள்ள இவைகள் இசைவிக்கின்றன. எதற்காக வேண்டினா இந்த சித்தர்கணங்களுடைய பரிபூர்ணத்துவத்தை உலகுக்கு காட்டுவதற்காக வேண்டி யாரும் இசைவிக்காமலே இசைவிக்கின்றன. இவைகள் தசவிதமது ஆய் நின்ற நாதங்கள் ஒலிட சிங்காசனாதிபர்களால் திக்கு திகமமும் பூரண மதிக்குறை திகழ்ந்திட ஒரு ராஜசிம்மமாக 8 திக்குகளும், திக்கு திகங்கள்னா 8 திக்குகளிலும் வெற்றி கொடி நாட்டி பூரண மதிக்குறை திகழ்ந்திட வசந்த காலம் இசைய. இது சாதாரணமா வெயில் காலத்துல ஒருத்தங்க பவனி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜா பவனி வராருன்னா சுகமாவா இருக்கும். வசந்த காலம் இசைந்திட, வசந்த காலம் இசைய மலர் மீது உரை மனம் போல ஆனந்தம் இளைய மேல் கொள்ளும் வண்ணம்
மலர்ல என் மனம் எல்லா பக்கமும் காற்றுல பறந்து போற மாதிரி வசந்த காலத்தில் பூமணம் வீசும்படியாக இவர் ராஜாதி ராஜாவாக இவர் பவனி வருகிறார். என்றைக்கும் அழியாத சிவராஜ யோகமாய் இந்திராதி தேவர்கள் எல்லாம் இவருக்கு இந்த அனுபவம் பெற்றது. இன்றைக்கு இது கிடைச்சது, நாளைக்கு இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. ஒருமைக்கண் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படைத்து. அப்போ ஒரு பிறவில நம்ம இதை கற்றுட்டோம்னா 7 பிறவிக்கும் அது தொடர்ந்து வரக்கூடியது. அதனால அந்த அருள் அனுபவம் சிவராஜ யோகமாய் இந்திராதி தேவர்கள் எல்லாம் விஜய ஜெய ஜெய என்ன ஆட்சி சொல்லவே கொலியிருக்கும் நம் பொறுமை எளிதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கடமே. ஆணிலே பெண்ணிலே என்போல ஒரு வேதை அகிலத்தின் இசை உள்ளதோ ஆடிய கடங்கு போல் ஓடி உலல் சிந்தையை அடக்கி ஒரு கடமையிலும் நான் காணிலேன் திருவருளை அல்லாது மௌனியாய் கண்மூடி ஓடும் மூச்சை கட்டி கலாநதியை முட்டதே மூலவன் கனலையும் எழுப்ப நினைவும் போனிலேன் இற்றை நாள் கற்றதும் கேட்டதும் போக்கிலே போகவிட்டு பொய்யுலகன் நாயினேன் நாயினம் கடையான உண்மையேன் இன்னம் இன்னம் யூனிலே அறையாமல் மலை இலக்காக நீர் வெளிப்படத் தோற்றல் வேண்டும் வேதாந்த சித்தாந்த சமரச நிலை பெற்ற வித்தக சித்தகமே. ஒருவர் ஏதாவது ஒரு பொருளை தேடினான்னா மிக நுண்மையான பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குனிஞ்சு அங்க இங்க கண்ணை நல்லா விரிய வச்சுக்கிட்டு போய் தேடுவான். அதுல கண்ணுக்கு கிடைச்சாலும் போச்சு, கிடைக்காம போனாலும் போச்சு. நான் இந்த அருள் அனுபவத்தை நான் பரிபூர்ணமாக அனுபவிக்க நினைக்கிறேன். இதுக்கு நீ இப்படி சின்ன பொருளை குறைச்சிட்டு ஒருத்தன் தேடுற மாதிரி நான் இந்த அருள் அனுபவத்தை நான் தேட முடியாது. மலை இழக்கிறேன் அப்படி நிமிந்து பார்த்தேன்னா நான் ஒன்னு வரவேற்க காத்திருக்கிறேன், என்னுடைய அருள் அனுபவம் மொத்தமும் உனக்கு தான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவேற்கும் முகமாக மலை இலக்கண அந்த அருள் அனுபவம் எனக்கு காட்சிக்கும் அனுபவத்திற்கும் உணவுக்கும் தென்படணும். அது மாதிரி நீ அருட்கரணை செய்யணும். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா இதுக்கு தகுதியா தகுதி இல்லையான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆணிலே பெண்ணிலே என்போல ஒரு வேடே அகிலத்தின் விஷயம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என் மூலம் அறியாமை உள்ள ஒண்ணு உலகத்துல யாருமே கிடையாது. ஆணிலே பெண்ணிலே என்போல ஒரு வேடை அகிலத்தின் விஷயம் உள்ளதோ ஆடிய கரங்கு போல் ஓடி உழல் சிந்தையை அடைத்து ஒரு கிழமையிலும் யான் காணினேன். இந்த கரங்குன்னா இது காத்தாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் கரங்குன்னு பேரு. காற்றுக்கு எதிர்த்து செய்யற காத்தாடியை விட்டோம்னா அது பாட்டுல யார் துணையும் இல்லாம அது பாட்டுல கிருக்குன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. என் மனசு அப்படியே ஒரு நிலை இல்லாமல் அது பாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அகிலத்தின் ஆடிய கரங்கு போல் ஓடி உடல் சிந்தையை அடைத்து ஒரு கேணமேனும் யான் காணிலே. இந்த காத்தாடி சுத்துறா மாதிரி என் சிந்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை அடக்குறதுக்கு எனக்கு வழி தெரியல. திருநிலை அல்லாத மௌனியாய் கண்மூடி ஓடு மூச்சை கட்டி கலாமதியை முட்டவே மூலவன் கடலை எழுப்ப நினைவும் போனிலை. கலாமதியை 16 கலைகளோடு கூடிய அந்த சந்திரனுடைய நிறைநிலை அனுபவத்தை பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னுடைய மூலக்கடலை அடக்கி ஆண்டு அந்த மூச்சை முட்டி அந்த அந்த சூரிய மண்டலம் கடந்து சந்திர மண்டலத்துல போய் அதுல 16 கலைகளும் கடந்து அனுபவிக்கக்கூடிய அருளாத ஒரு அனுபவத்தை நான் பெறணும்ல. அதுக்கு நான் முயற்சி பண்ணல. அதுக்கு நான் ஜட மாதிரி இருக்கிறேன். மௌனியாய் கண்மூடி ஓடு மூச்சை கட்டி கலாமதியை முட்டவே மூலவன் கடலினை எழுப்ப நினைவும் போனில. மூலக்காற்றை எழுப்பினா இந்த சந்திரமண்டல அனுபவத்தை பெறலாம். அதுவும் எனக்கு தெரியல. இற்றையினால் கற்றதும் கேட்டதும் போக்கிலே போக விட்டு பொய்யுலகன் ஆயினேன். நான் இன்னைக்கு எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? நான் கற்ற கல்வி என்ன, கேட்ட கேள்வி என்ன, நான் பெற்ற அருள் அனுபவம் என்ன, எல்லாம் காத்துல போச்சு. ஜட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இது உனக்கு தெரியாதா? கிட்ட நான் கற்றதும் கேட்டதும் போக்கிலே போக விட்டு பொய்யுலகன் ஆயினேன். நாயினும் கடையான புண்மையே இன்னம் இன்னம் வீணிலே அலையாமல். நாய் அறியாமை கொண்டது. அது தலைவனை அறிய தெரியாது. அது தலைவனை அறிய தெரிஞ்சது. நான் அதை விட கடையன். தலைவனை அறிய தெரிந்த நாயை விட தலைவனை அறிய தெரியாத நான் கடையானவன். அதனால நாயினும் கடைய புண்மையே இன்னம் இன்னம் வீணிலே அலையாமல் மலை இலக்காக வெளிப்பட தோற்றல் வேண்டும். நீ சின்ன பொருளா எனக்கு அருள் அனுபவம்னு காட்சி கொடுத்தா என்னால உணர முடியல. ஏன்னா எனக்குள்ளே நீ காட்சி கொடுத்துதான் நான் மதிமண்டல தமிழை பருகினேன். இப்ப இடம் மாறி இருக்கிறேன். அது மாதிரி இல்லாம மலை இலக்கண எனக்கு தோற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் வருமாறு மிகப்பெரிய அருள் அனுபவத்தை எனக்கு காட்டி ஆள வேண்டும். வீணிலே அலையாமல் மலை இலக்காக நீ வெளிப்பட தோற்றல் வேண்டும். வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தகடமே. கண்ணல் அமுதெனவும் முக்கணி எனவும் வாயூறு கண்டு எனவும் அடியெடுத்து கடவுளர்கள் கண்டால அழுகு அழுகு தேய்போல் கருத்தில் எழுகின்றவை எல்லாம் என்னது அறியாமை அறிவு என்னும் இரு பகுதியால்
ஈட்டு தமிழ் என் தமிழனுக்கு இன்னல் வகராது உலகம் ஆறாமை மேலிட்டு இருத்தலால் இத்தமிழையே சொன்னவன் யாவன் அவன் முக்தி சித்திகள் எல்லாம் தேய்ந்த நெறியே படித்தீர் சொல்லும் என அவர் நீங்கள் சொன்ன அவையில் சிரித்து தோய்ந்த குண சாந்தனும். எனவே மின்னல் வரவே சொல்ல அச்சொல் கேட்டு அடிமை மனம் விகசிப்பது என்னாலோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கடமை. சித்தர்கள் சித்த பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. இவருக்கு இணையான அன்பர்கள் எல்லாம் அங்க கூடியிருக்கிறாங்க. அப்ப இவர் சித்தர்கள் இவர் ஒரு விண்ணப்பமா வைக்கிறாரு. நான் பாடல இந்த தமிழ் பாடல். இப்ப அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீ என்னை பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சிவன் அப்ப பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளான நீ என்னை இந்த வார்த்தைக்கு தானப்பா திட்டுனேன், அதை கொஞ்சம் படி அப்படின்னு அவர் அடி எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ இவர் எனக்கு பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அடியவர்கள் பெருமைகளை பாடணும் அப்படின்னு கேட்டாரு. சேர்க்கலார் உலகலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்ப அவருக்கு உலகலாம் அடி எடுத்து கொடுத்தாரு. இவருக்கு பித்தா பிறைசூடி அப்படின்னு சொல்லி கம்பர் கூட அவர் பாடுறதுக்கு கேட்டாரு. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலம் அவருக்கு அடி எடுத்து கொடுத்தாரு. நீ அடி எடுத்து கொடுத்து பாடின பாடல் இல்லை இது. தமிழ்ல அநேகம் பாடல்கள் ஒவ்வொருத்தருக்கும் வில்லுவிக்கிறார் கூட மாதவம் அந்த மாதவம் புரிந்த அந்த மாதேவன் மாதவம்னா ஸ்ரீகிருஷ்ணன் மாதவன் அவருக்கு பேரு. மாதவமுடையவன் அவன் பெருமைக்கெல்லாம் பெருமையான தவமுடையவன். அவன் அடி எடுத்து கொடுக்க நான் பாடணும்னு அவர் சொல்ல. எல்லாரும் அந்த மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது நான் பாடினதில்லை, எம்பெருமான் அடி எடுத்து கொடுக்க நான் பாடிய பாடல் அப்படின்னு. இது மாதிரி நான் பாடின பாடல் யாரும் அடி எடுத்து கொடுத்ததில்லை. யாரோ இந்த அருளாளர்கள் கூட்டத்துல ஒரு பாடல் இது ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க பாடும்போது இது யார் பாடினது தெரியுமா? நம்ம தாய்மானவர் பாடினதா இருக்கும். தமிழ்ல அவன் நல்லா கைதறினவன், அருள் அனுபவம் பெற்றவன், அவனுடைய அருள் அனுபவத்தை இது மாதிரி அவன் பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீ சொன்னா அந்த ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தெரியுமா? இது நான் அவங்க அடி எடுத்து கொடுத்து அவங்க பாடினாங்க. நான் அழுது 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 என்னுடைய புலன்களை என்னால வெல்ல முடியல, என்னுடைய பொறிகளை என்னால வெல்ல முடியல, என்னுடைய உடல் தேவைகளை என்னால ஜெயிக்க முடியல. அப்படி இருந்து நீ எனக்கு கருணை வேணும் நான் அழுது வேண்டியிருக்கேன். இது அருளாளர்கள் பாடல் மாதிரி அடி எடுத்து கொடுத்து பாடப்பட்டதில்லை. என்னுடைய இயலாமையை நினைச்சு நான் உன்னை அழுது பாடியிருக்கேன். ஆனா நீ அதை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழும் நல்ல தமிழ் தான், தாய்மானவன் பாடிய தமிழும் நல்ல தமிழ் தான், அவனும் இனிமையாக பாடியுள்ளான், பொருளாக பாடியுள்ளான், அனுபவத்தை பாடியுள்ளான் அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு எவ்வளவு ஏக்கம். அதாவது இதை அவர் தமிழுக்காக வேண்டியோ சித்தர்கணம் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டிய இல்லை. தாங்கள் ஒரு அருள் அனுபவம் பெற்றா உண்மையிலே நான் எனது இல்லாத அடியவர்கள் இந்த அருள் அனுபவம் உண்மையா, இது சத்தியம் தானா, இந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சதுங்களை நான் இதுல எப்படி இதை நான் ஆராய்ந்து பார்த்து இது அருள் அனுபவம் தான், இல்லாட்டி அலூசினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல மாயத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெற்ற அனுபவம் அருள் அனுபவம் தானா இல்லாட்டி மாயத்தோற்றம் தானா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மனசுக்குள்ள கொமைஞ்சு யாரையாவது போய் கேட்கலாம்னு போனா இவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்லை, இவங்ககிட்ட போய் கேட்கறது வீணுன்னு அவங்களுடைய உள்மனம் சொல்லும். இது ஆணவத்தால் சொல்லுதானா? இல்ல, அறிவினால்தான் இது சொல்லுது. ஆனா அவங்க கிட்ட கேட்காமலும் இருக்க முடியாது, கேட்கவும் அவங்களுக்கு இயலலை. அப்படி மாணவங்க ஒவ்வொருத்தையா போய் எப்படியாவது இந்த அருள் அனுபவம் சத்தியம் தானா, இதுதான் உண்மையா, இல்லாட்டி இது இல்லை, நீ இன்னும் உழைக்கணும், இன்னும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா? அப்படி நான் உழைப்பதானால் அந்த உழைப்புக்கு நான் எந்த வகையில உழைக்கணும், அந்த வழியை காட்டக்கூடியது யார் அப்படிங்கிற ஏக்கம் தான் இவருடைய பாடலா வந்திருக்கு. அதை யாராலும் அருள் அனுபவம் பெற்றவர்கள் இது நீ பெற்றது அருள் அனுபவம் தான்ப்பான்னு சொல்லணும்னு அவர் விரும்புறாரு. அந்த விருப்பத்தை இப்படி பதிவு பண்றாரு. கண்ணல் அமுது எனவும் முக்கனி எனவும் வாயூறு கண்டு எனவும் அடியெடுத்து கடவுளர்கள் தந்ததல்ல. இந்த பாடல்லாம் நான் பாடினேன். கண்ணல்னா கற்பஞ்சாறு அப்படின்னு அர்த்தம். அமுது அது இரவாத தன்மையை தரக்கூடியது. முக்கனியினுடைய ரசம் உள்ளது. வாயூறு கண்டு கற்கண்டோட வாயில பட்ட உடனே ஊரு தண்ணி வர வைக்கக்கூடிய கற்கண்டு அப்படிங்கிறது. அடியெடுத்து கடவுள்